வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பார்த்தோம்னா இது தமிழ்நாடா இல்ல வடநாடான்னு சொல்லி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மிக கொடூரமான ஒரு சாதி ரீதியிலான ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு. இதை பத்தி எத்தனை பேர் பேசியிருக்காங்க? இப்ப நீங்க கேட்கலாம், அது மாதிரியாக இப்ப தாவேக ஆட்சியில இதுவரையுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், திருட்டு, கொலை எல்லாமே நடக்குது. இன்னும் சாதி ரீதியான எந்த விஷயமும் நடக்கலையம்மா, எதை பத்திமா பேசிட்டு இருக்க? தாவேக ஆட்சியை பொறுத்தவரையுமே பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது, திருட்டு கொலை விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தாலுமே இதுவரையுமே சாதி ரீதியான வன்கொடுமை எதுவுமே நடக்கலையம்மா, நீ என்ன புதுசா சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஆலங்குளம் சம்பவத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கேட்கலாம், அது சாதி ரீதியான பிரச்சனை எல்லாம் கிடையாது, அங்க ஏதோ ஒரு பிளெக்ஸ் பிரச்சனை தான், அதை நீங்க சாதி ரீதியா திணிக்காதேமா நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு பேனர் பிரச்சனையா தான் ஆரம்பிக்குது. இந்த பிளெக்ஸ்ன்றது ஒரு மூல காரணமாக இருக்கலாம், ஆனா எதை கொண்டு இவங்க தாக்குதல் நடத்தி இருக்காங்க, எதனால அவ்வளவு தைரியமாக ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்க மக்களை சரமாரியாக வெட்ட முடிஞ்சது நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பொதுமக்கள் இதை வெளிப்படையாக சொல்றாங்க. இந்த நியூஸ இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தகராறு காரணமாக முகமூடி தெரியாத முகத்தை மூடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் வாகனத்துல ஏறி போயிட்டு திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க அந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு இளைஞர்கள் எல்லாருமே சரமாரியா தாக்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அரசு மிக விரைவாக செயல்பட்டு அந்த இரவே 5 பேரை பிடிச்சிட்டாங்க, மறுநாள் கதை பார்த்தா 3 பேரை பிடிச்சிட்டாங்கன்ற இந்த செய்திகளை மட்டும்தான் ஊடகங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அங்க போயிட்டு அங்க சம்பவத்தை நேர்ல பார்த்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடிச்சவன் என்ன சொல்லி அடிச்சானா, எங்க வீட்டு இளைஞர்கள் அடிக்கும் போது சாதி பேரை சொல்லி அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேசுறாங்க. அப்ப இத பத்தியா நீங்க ஒரு சாதி ரீதியான தாக்குதல் சொல்லி நீங்க யாருமே இதுவரையும் பேசவே இல்ல. யாரெல்லாம் இதை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த தலித் எழுச்சிக்கான அமைப்புகள்லாம் இருக்காங்களே, சில கட்சிகள்லாம் இருக்காங்களே, இவங்க இதை பத்தி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருப்பாங்களா? இப்ப நம்மளோட எதிர்பார்ப்புன்றது சிஎம் இதை பத்தி எதனா பேசிருப்பாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அவர் கண்டிப்பா பேச மாட்டாரு. அவர் மேடையில பேசிட்டே இருக்கும் போதே கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு, அதை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசாத ஒரு நபர் தான் சிஎம் விஜய் அவர்கள். அதனால அவர் இதை பத்தி பேசுவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க தலித் அமைப்புகளுக்கான எழுச்சிக்குன்னு சொல்லி நிறைய கட்சிகள் அமைப்புகள்லாம் இருக்கு, அவங்க இதை பத்தி எதனாவது பேசிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கூட இது வரையுமே வாயை திறக்காம இருக்காங்க. நீங்க யாருக்காக ஒரு அமைப்பு தொடங்குனீங்க? இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்காக, தலித் அமைப்புகளுக்காக நீங்க ஒரு எழுச்சியா பொங்கி நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா, அங்க இருக்க பொதுமக்கள் அவங்க வாயாலே சொல்றாங்க, வந்தவன் என்ன சும்மாலாம் அடிச்சுட்டு போல, என்னோட சாதி பேரை சொல்லி என்னை இழிவா பண்ணி என்ன அடிச்சுட்டு போறான்னு அவங்க பேசுறாங்க. அப்ப இது வரையுமே நீங்க வாயை திறக்காம இருக்கீங்க. அப்புறம் இந்த கலர் பேரை வச்சு ஒரு அமைப்பு இருக்கும்ல, அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்கான்னு பாருங்களேன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இந்த கிராமத்துல இருசக்கர வாகனத்தில் வந்த முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் தலித் இளைஞர்கள் மீது அறிவாளால் கொலைவெறி தாக்குதல். இதுல படுகாயம் அடைஞ்சவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதுதான் ஒரு போஸ்டா? இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. இதுக்கப்புறம் எனக்கு பாதி பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா இதோட நிலைப்பாடு நீங்க என்ன எடுக்கிறீங்க? அரசாங்கத்தை பார்த்து நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? போன ஆட்சி காலங்கள்ல அது டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ எதா இருந்துட்டு போட்டோம், அப்போ நீங்க நேரடியாக தமிழக அரசை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்க. இந்த வாட்டிங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கீழ் தலைமையிலான அரசுன்ற வார்த்தைய இவங்க சொல்லவே கிடையாது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையே வெளியே வந்திருக்கு, ஒரு கண்டன போஸ்ட் வெளியே வந்திருக்கு. யாருன்னு போய் பாத்தீங்கன்னா, நான் சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுங்க. இப்ப சிஎம் பேசல, இங்க இருக்கக்கூடிய இந்த தலித் அமைப்புகள் எதுவுமே பேசல. ஆனா பாமக தரப்புல இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு ட்வீட்டே போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த நெல்லை மாவட்டங்கள்ல பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் கண்டிக்கத்தக்கது, சமூக பதட்டம் ஏற்படும் வகையில அரசிடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவர் பேசி வச்சிருக்காரு. அதாவது இவங்களோட வரலாறு எப்படின்னா இருக்கட்டும், பின்னாடி அதான் இருக்கு. இவங்க உண்மையாவே பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கான ஒரு கட்சியா, இவங்க அவங்க மீது உண்மையாவே ஒரு பற்று கொண்ட கட்சியா கேட்டீங்கன்னா அது இல்ல, நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க இருந்து வர ஒரு எதிர்ப்பு கூட இப்ப ஆளுங்கட்சியோ இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பட்டியலின மக்களுக்கான கட்சிகளோ இதுவரையுமே வாயை திறக்காம இருக்காங்க. இதுல ஒரு கிளியரா வர மென்ஷன் பண்றாரு, நெல்லை மாவட்டங்கள்ல தொடர்ந்து சாதி ரீதியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இதே சம்பவம் போன வாட்டி நாங்குநேரியில நடந்துச்சு. இப்ப நீங்க எல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதே மாதிரி வண்டியில ஒரு 4-5 பேர் ஏறி ஒரு டீ கடை வெளியே அமைதியாக டீ குடிச்சு கொண்டிருந்த ஒரு கிராம மக்கள் மீது என்ன காரணம் எதுனே சொல்லாம சரமாரி அறிவால் வீட்டு தாக்குதல் நடத்திட்டு போனாங்க. சம்பவ இடத்துல ஒரு வட மாநிலத்தை உட்பட
ஒரு 2 பேர் வந்து துடிக்க அங்க இறந்து போனாங்க. இந்த நியூஸையும் வந்து ஊடகங்கள் எப்படி சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு தகராறு காரணமாக அவங்க மது போதையில வந்தாங்களோ, கஞ்சா போதையில வந்தாங்களோ, இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க போட்டாங்க. சோசியல் மீடியால உண்மையான தகவல் எடுத்து போடுறவங்க தான் அதை எக்ஸ்போஸே பண்ணியிருந்தாங்க. வந்து வெட்டிட்டு போனவன் திமிர்ல என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கொண்ட அந்த உயர்ந்த சாதின்னு சொல்லிப்பாங்களே, அவங்க இருக்கக்கூடிய ஒரு ரவுடியோட பேரை சொல்லி வாழ்கன்னு கத்திட்டு போயிட்டு இவங்க மேல தாக்குதல் நடத்திட்டு போனாங்க. சோ அன்னைக்கு எப்படி ஊடகங்கள் வந்து இது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போச்சோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த ஆலங்குளம் சம்பவத்துல வந்து இவங்க சாதாரணமாக கடந்து போறாங்க. ஆனா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சிஎம் கிட்ட இருந்து இதுக்கான ஒரு எந்த கண்டன அறிக்கையோ இல்ல எந்த நடவடிக்கையோ நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, அவரால் இதை பத்தி எதனா பேசிருப்பாரா? இருந்தாலும் நம்மளுக்கு தோணும்ல, இதுக்கு முன்னாடி போன ஆட்சி காலங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது அப்படியே பொங்கி எழுந்தாரு, இந்த வாட்டி எதனா பேசுறாரு. அவரை போய் பார்த்தோம்னா இறுதியாக என்ன ஒரு போஸ்ட் அங்க இருந்து வந்திருக்கீங்கன்னா, அஜித் அவரோட நடிகர் அஜித் அவரோட அம்மா வந்து இறந்து போயிருக்காங்களே, அதற்கான ஒரு ஆழ்ந்த இரங்கல் செய்தியை போட்டிருக்காரு. ஆனா இவரை நம்பி ஓட்டு போட்ட சொல்லுவார்ல, என்ன பின்னாடி வந்து 8 கோடி பேரெல்லாம் பாட்டுலாம் பாடுவார்ல, அந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்காங்க. இன்னைக்கு இத்தனை உயிர் போயிட்டு இருக்கு, இதை பத்தி எதனா ஒரு கவலை போடுறாரா? சரி, இது மத்தவங்க கூட விடுங்க, ஒரு புது ஆட்சி, அவங்களுக்கு வந்து ஆட்சி நிர்வாகம் தெரியல, இப்ப அவங்க கொடுக்க வேண்டிய பதில் என்ன இருக்குன்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், அந்த குற்றவாளியை நாங்க கைது செஞ்சுட்டோம், ஒரு அரசால இதுதானே செய்ய முடியும் அப்படின்ற தகவலை இப்ப அவங்க சொல்றாங்க. ஒரு அரசால இவ்வளவுதான் செய்ய முடியும்ன்றது இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? சென்ற ஆட்சி காலங்கள்ல என்ன சொன்னீங்கன்னா, இதுக்கு டைரக்டா தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும்னு சொன்னீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆட்சிக்கு வந்தா நடக்கவே நடக்காது, அந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டாங்க இருக்கும்ன்றீங்க. இப்ப நம்மளும் வந்து அவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமா பேசுற ஒரு ஆட்கள்லாம் நம்ம கிடையாது. நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருந்தாலுமே இப்ப தமிழகத்தை பொறுத்த வரையுமே மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும் போது ஒருத்தருக்குமே வந்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட முடியாது. அவங்க ஒரு பொதுவான முறையில தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல இது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனா எது மாதிரியான நடவடிக்கை நீங்க எடுக்கிறீங்க? இது நம்ம போன ஆட்சி பத்தியுமே கேட்டோம். அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு நடந்து முடிஞ்ச அப்புறமா நான் நடவடிக்கை தாண்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே எது மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிதான் நம்மளோட கேள்வியாவே இருக்கு. இப்ப இந்த ஆட்சியை பொறுத்த வரையுமே என்னோட முழு கவனம் எது இருக்குன்னா, எங்க வந்து குதிரை பேரம் நடத்தலாம், எப்படி வந்து எந்த கட்சியில இருந்து நம்ம பதவி ராஜினாமா செய்ய வச்சு நம்மளோட அந்த பெரும்பான்மையை வந்து நம்ம பலப்படுத்திக்கலாம்னு சொல்லி இதை நோக்கிதான் வந்து தாவேகா கட்சி போயிட்டு இருக்கே தவிர, நம்மளை நம்பி ஓட்டு போட்டாங்க, அதுவும் குறிப்பாக போனா நம்ம என்னோட விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, என்னோட விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எவ்வளவு குழந்தைகள் வந்து உங்களுக்காக ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தைகளோட பாதுகாப்புன்றது இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. பெண்களோட நிலை வந்து இன்னைக்கு பாதுகாப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை சம்பவங்கள் சொல்லி நம்ம லிஸ்ட் போடுவோம். அடுத்தா ஒரு வாரத்துக்கு இவ்வளவு சம்பவங்கள், ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சம்பவங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சம்பவங்கள் வந்து ஒரே நாள்ல நடக்குது. இப்ப கடலூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு பெண் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. மூஞ்செல்லாம் வந்து செதஞ்சு போயிட்டு. சரி, பெண்களுக்கு தான் பாதுகாப்புலன்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரியில வந்து ஒரு 61 வயசு கொண்ட ஒரு மூதாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா வாக்கிங் போயிருக்காங்க. அந்த மூதாட்டிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு மூதாட்டி வரைக்குமே இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏன் நீங்க ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்கிறீங்கன்னா, அந்த விஷயத்துக்கும் நான் வரேன். என்னன்னா, செங்கல்பட்டுல இன்னொரு மூதாட்டி பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில உயிரிழக்கிறாங்க. அவங்களோட மகன்கள் வந்து கேஸ் போடுறாங்க. என்னன்னா, எப்படி அவங்க வந்து இறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அவங்களோட உடலை வந்து புதைச்ச உடலை வந்து நீங்க எடுங்க, உடற்கூறாய்வு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுக்கும்போது அவங்க உடலை வந்து உடற்கூறாய்வு செஞ்சதுல மிகப்பெரிய ஒரு நியூஸ் வெளிவருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா நிர்வாகி கிளை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய இந்த நகைகள் மூக்குத்தி கம்பலுக்கு ஆசைப்பட்டு அவங்கள தள்ளி விட்டு கொலை பண்ணி அந்த நகைக்காக இவ்வளவு பெரிய கொலையை அவர் பண்ணிருக்காரு. இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இவ்வளவு சீர்கேடாக இருக்கு, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு கேட்டீங்கன்னா, தாவேகாவினராலேயே வந்து இங்க பாதி சம்பவம் நடக்குது. இப்ப திரு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்று அடுத்த 2-3 நாள்ல இன்னொரு விஷயம் நடக்குது. பாம்பு தினேஷ் என்ற பையன் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு உள்ளாக்குனா, அப்ப அடுத்த நாளே வந்து தாவேகா நிர்வாகியால போக்சோ சட்டத்துல உள்ள போறாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தாவேகாவினராலே இங்க பாதுகாப்பு இல்ல. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எங்க அப்படி கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த செங்கல்பட்டுல அதே செங்கல்பட்டுல இந்த ஜல்லிக்கூடு எனக்கு செங்கல்கூடுன்னு சொல்லிட்டு ஒரு கூலி தொழிலாளியை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டரணி அமைப்பாளர் வந்து என்ன பண்றா, கத்தி எடுறா உன்னை வெட்டுவண்டா அப்படின்ற மாதிரி சில விஷயம் பண்ணார்ல, நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, கட்சி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு நடவடிக்கையா? இப்போ வெளியாளுங்க யாராவது செஞ்சாங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, சிஎம் சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை எல்லாமே சொல்றீங்க. உங்க கட்சிக்காரங்களே பண்ணாங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தண்டனை என்னவா இருக்குன்னா
நாங்க தான் பதவி நீக்கம் செஞ்சுட்டோம்ல. இது பேசுறது என்ன ஞாபகம் வருதுன்னா ரமேஷ் ஞாபகம் வராரு. அறநிலையத்துறையில வந்து அவர் ரைடு போகும்போது ஒரு அர்ச்சகர் மாட்டுறாரு. என்னன்னா அவர்கிட்டயே போயிட்டு, அமைச்சரே தெரியாம அவர்கிட்டயே போயிட்டு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கி அவர் மாட்டும் போது அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தண்டனை என்னவா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு கடிதம் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை. நீங்க வந்து ஒரு 10 நாளைக்கு பூஜை பண்ணாம இருந்த போதும், நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேணான்ற மாதிரி அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அதுவே ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரெச்சர் தள்ளுற ஒரு எளிய ஒரு கூலி தொழில் செய்யற ஒரு நபர் வந்து ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டாருன்னா அவரை டிஸ்மிஸ் பண்றீங்க. அப்போ எது மாதிரியான நடவடிக்கையில வந்து தாவேக தந்துட்டு இருக்கு? இவங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தண்டனை எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கட்சியில இருந்து நீக்கம் பண்றது, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயம் இந்த ஆட்சி நிகழ்ந்துட்டு வருது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா திருவாரூர் குடவாசல் பகுதியில ஒரு செங்கல் சூளையில வேலை செய்யக்கூடிய ஒரு மேஸ்திரி வீட்டு போயிட்டு ஒரு மர்ம கும்பல் என்ன பண்றாங்கன்னா, அந்த மேஸ்திரி இருக்காருல திருமுருகன், அவர் முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு உங்க அப்பா சாகுறத நீ பாருன்னு சொல்லி அவங்க கண்ணு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா துடிக்க சா வச்சிருக்காங்க. அதை தடுக்க வந்த இப்பதான் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான் போல, அந்த பையனும் வந்து ஒரு மண்டையில அறிவாலா வெட்டு போட்டிருக்காங்க. தடுக்க வந்த அவங்க மனைவிக்கும் வெட்டு. இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா சட்டத்தை ஒழுங்குன்றது சந்தி சிரிச்சுட்டு போயிருக்கு. நான் இப்போ சின்ன லிஸ்ட் கொடுத்தேன், இது இன்னும் பாத்தீங்கன்னா மோசமான லிஸ்ட் போயிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் எல்லாமே குழம்புது. இது அந்த நியூஸ் தானா இந்த நியூஸ் தான்ற மாதிரி எல்லா நியூஸும் பரபரப்பா வந்துட்டே இருக்க தவிர எல்லாமே குழம்புது. அப்ப இவ்வளவு விஷயம் நடக்குது. விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே, என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கப்பெண் அதிரடி படம் ஒண்ணு சொன்னாங்களே, இப்ப எப்படியும் அவரோட படம் ஒண்ணு வெளியே வருதுன்னா முதல்ல டீசர், ட்ரெய்லர், நாளைக்கு வருது ட்ரெய்லர், நாளைக்கு வருது ட்ரெய்லர், இன்னைக்குதான் வந்து அதோட கிளைமாக்ஸ் வெளியிடுற மாதிரி தள்ளி போடுவார்ல, அந்த ட்ரெய்லர் கதையை அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சிங்கப்பெண் அதிரடி படி வந்து நாளைக்கு திறக்கிறோம் சொல்லி தள்ளி போட்டுட்டு இருக்காரு. அதுவும் காரணமே இல்லாம சொல்றாரு. இப்போ டெல்லி பயணமா மோடியை பார்க்க போனார்ல, அங்கேயே நிறைய மர்மங்கள் இருக்கு. இவரு போயிட்டு மோடியை பாக்குறாரு, ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு, விஜய் பார்க்க மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி சோனியா காந்தியை பார்க்க முடியும் சொல்லிட்டு இவரு மறுக்கிறாரு. இப்ப இவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்சு என்ன பண்றாரா, தமிழகத்துக்கு ஓடோடி வராரு. அவர் கொடுத்திருக்கக்கூடிய புரோட்டோகாலை தாண்டி சீக்கிரமாவே தமிழ்நாட்டுக்கு வராரு. சரி, இவ்வளவு அவசரமா வராரு. நம்பர் என்ன பண்ண போறாருன்னா, தமிழகத்துல இவ்வளவு பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து இங்க கண்டிப்பா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படியை தொடர்ந்து வைக்க போறான்னு பாத்தீங்கன்னா, அவரோட பர்சனல் மேனேஜர் ஜெகதீஷ் வீட்டுக்கு போயிட்டு பால் பொங்குற விழாவில் அவர் கலந்துக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் மீது துளியுமே அக்கறை இல்ல. முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா மே 10 அப்போ என்ன பண்றாருன்னா ஆட்சி பொறுப்பு வராரு. நீங்க மாற்றம்னு சொல்லி வந்தீங்க, இங்க இவ்வளவு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, அதனால நான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வரேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த சொன்னீங்க. அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கான அந்த கடமைன்றது ஆரம்பிச்சிருக்கும். என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி நாங்க இப்பதான் ஆட்சி பொறுப்பு வந்திருக்கோம், நாங்க கத்துக்கிறோம் சொல்றீங்களே, உதயநிதி அவர்கள் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க எல்லாம் ட்ரெயின் ஆகிற வரையுமே தமிழ்நாடு தாங்காது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீ இதெல்லாம் ஒரு கோர்ஸ் ஆயுது, நீங்க ஒரு வேலையை ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆயுது, நீங்க உள்ள வந்து நீங்க ஒரு வேலையை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும்னு சொல்லி பாக்குறதுக்கு அது வரையுமே தமிழ்நாடு சீரழிஞ்சா எப்படின்னா போயிடலாமா? இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கோட்டைப்புறத்துல மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அங்க வந்து இந்த வீடுகள்லாம் அலாட் பண்ணுவாங்கல்ல, நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய கழகத்துல எங்களுக்கு வீடு அலாட் பண்ணன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில இருந்தக்கூடிய மா சுப்பிரமணியன் அவரை கூப்பிடுறாங்க. அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஒரு டைலாக் சொல்லியிருந்தாரு, இந்த கிளுகிளுக்கு ஆசைப்பட்டு யார் கிளுகிளுக்கு தராங்களோ அவங்க கிட்ட இந்த குழந்தை போகும், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அம்மா கிட்டதான் வரும்ன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா மா சுப்பிரமணியத்தை தேடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய டிவிக்கு அமைச்சர் யாருன்னா அவங்கள தெரியல. இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக வெற்றிகளோட ஆட்சின்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இதை பத்தி நம்ம எந்த அமைச்சர்கிட்ட கேட்டோம்னா யார்கிட்டயுமே வந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு பெண் அமைச்சரை கேட்டா அவங்க சிரிக்கிறாங்க, ஒரு ஐஜி கிட்ட சொன்னா அவங்க பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க. எல்லா அமைச்சரும் வந்து முதலமைச்சர் வந்து ஆக்டிவா இல்ல, ஆனா நாங்க ஆக்டிவா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துக்கு ஒரு ரைடு போறாங்க. ரைடு போற இடத்துல மக்கள் ஒரு கேள்வி கேட்டா, பிரஸ் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்ல தெரியல. வனத்துறை அமைச்சர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அதுல வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படியை திறந்து வைக்காம அவர் கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு வராரு, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டனா நீங்களாம் முதல்வர் பத்தி எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்ற வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கிறாரு. அப்ப யார்கிட்டதான் நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்க முடியும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து இன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே போல, அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே திருப்பரங்குன்றத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு வழிபடுறாங்க. கூட்ட நெரிசல் அதிகமாகுது. பொதுவாகவே போன ஆட்சி காலங்கள்ல இருந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு விழா வருதுன்னா அரசு வந்து முன்னேற்பாடுகள் நிறைய பண்ணுவாங்க. அங்க வந்து தேவையான வரிசைகளை பிரிச்சு வைக்கிறதோ, இல்ல மக்கள் வந்து வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நிலக்கொடைகளை போடுறதோ, தண்ணி வசதி ஏற்படுறதோ, இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆட்சியில மக்கள் வந்து ஓகே நம்மளுக்கும் இந்த மாதிரி முன்னேற்பாடுகள்லாம் இருக்கும்னு சொல்லி போனதால
கூட்ட நெரிசல் அதிகமாகி 83 பேர் வந்து கிட்டத்தட்ட மயக்கம் போட்டிருக்காங்க. இன்னும் இதுல என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு தெரியல. இப்ப இதை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு எந்த முன்னேற்பாடுகளும் செஞ்சு தரலன்னு சொல்லி. நம்ம கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த அரசோட சொந்த கூட்டத்துக்கு வரும்போதே கரூர் சம்பவத்துல அவங்க எது மாதிரியான முன்னேற்பாடும் செய்யல. சோ இப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்கு போன அவங்களுக்கு வந்து முன்னேற்பாடுகளை செஞ்சு தரேன்றது இது அவங்க செய்வாங்களான்றது மிக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாவே இருக்கு. தொடர்ந்து நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்காக பேசுறேன் நானு. நம்மளுக்கே பாத்தீங்கன்னா மனசு பதறுது. நான் சொல்லியிருந்தாலே இந்த திருவாரூர்ல இந்த வீடு புகுந்து மகள் முன்னாடி கண் முன்னாடி வந்து வெட்டி சாய்க்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை அழுகிறத பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு தூக்கம் வராது. நம்மளுக்கே மனசுலாம் அப்படியே பதறுது. நம்ம எந்த நாட்டுலடா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி அவ்வளவு பயத்துல இருக்கும். ஆனா அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துனே தெரியல. நாளுக்கு நாள் வந்து விஷயம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நடந்து முடிச்ச அப்புறம் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றது இதையே தான் போன ஆட்சிக்காரங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு மாற்றம் சொல்லி தானே நீங்க வந்தீங்க. அப்போ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எது மாதிரியான முன்னேற்பாடுகளை எடுக்கிறீங்க, என்ன திட்டங்களை கொண்டு வரீங்கன்றது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதை சொல்லிதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் கிட்டே நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணி நீங்க ஓட்டு போட வச்சீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் செய்யலன்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதுக்காக தான் மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப வந்துட்டு போன ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்களோ அதுதான் நான் பண்ணுவேன், என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், ஒரு அரசு இவ்வளவுதான் பண்ண முடியும், என்ன வேணா இங்க கொலைகள் நடந்துட்டு போயிட்டோம், என்ன வேணா பிரச்சனை நடந்துட்டு போட்டோம், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்ல. நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது மூலியமாக போன உயிர் என்பது வருமா? அதையும் தாண்டி தாவேகா நிர்வாகிகளாலேயே நீங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களாலே என்ன பண்ணீங்க, இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. வடபழனி அருகே ஒரு 11 வயசு கொண்ட சிறுவனுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை காவலர்களே கொடுக்குறாங்க. சரி, காவலர்களால பாதுகாப்பு இல்லைன்னா பார்த்தேன், இங்க காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஏதோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோட்ல பேனர் எடுத்து நிப்பாட்டி இருக்காங்க. அதை தட்டி கேட்ட அந்த போலீஸ் மீது அவங்க தாக்குதல் நடத்தி கையை உடைச்சு மாவு கட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை இந்த தாவேகா செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாமே தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் விரைவில் இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சுதான் ஜோசியெல்லாம் பார்த்து சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து திறக்க போறாங்க. நாளுக்கு நாள் வந்து குற்ற சம்பவங்கள் அதிகமாகிட்டே வருது. எது மாதிரியான நடவடிக்கை வந்து விஜய் அவர்கள் எடுக்க போறான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.